நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னு பார்த்தா, இன்னைய நாளை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த கடவுள் எவ்வளவு நல்லவருங்க. நம்ம பார்த்துக்கிட்டே வரும். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு எல்லா பரிசுத்தவான்களும் சொன்னாங்க. ஆனால் எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் நமக்காய் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு நல்லவர். கடவுள் எல்லாத்தையும் படைச்சாரு, எல்லாத்தையும் உருவாக்குனாரு. யாருக்காகனா தன்னுடைய பிள்ளைகளுக்காக. எல்லாத்தையும், பூமியை, வானத்தை, நட்சத்திரங்களை எல்லாத்தையும் படைக்கிறாரு. சரி, இவருக்காக படைக்கிறாரு போல இருக்கு, இவர் என்ஜாய் பண்றதுக்காக படைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவர் எதையுமே தனக்காகவே படைக்கலங்க. எல்லாவற்றையும் நமக்காக படைச்சார். எல்லாத்தையும் படைச்சாரு. சரி, பூமியை தான் நமக்காக படைச்சாருன்னு பார்த்தா, இந்த பரலோகத்தை யாருக்காக படைச்சாரு? நமக்காக படைச்சாரு. என்ன ஏசப்பா, என்ன கடவுளே, அப்போ உங்களுக்காக எதுவுமே நீங்க படைக்கலையா? எல்லாத்தையும் எங்களுக்காகவே செய்றீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? அப்ப உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டா, எனக்கு இது எதுவும் வேணாம்ப்பா, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. எதுவும் வேணாம், எனக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த பூமியும் சரி, அதுவும் உனக்கு தான். இந்த பரலோகம் நான் போய் உங்களுக்காக வாசஸ்தலங்களை உருவாக்குவேன். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என் பிதாவின் வீட்டில், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்கு போய் ஆயத்தம் பண்றேன்றாரு. இந்த பூமியிலையும் பார்த்தா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, பரலோகத்துக்கு போனாலும் ஆயத்தம் பண்றேன்றாரு. எல்லாத்தையும் எதுக்காக ஆண்டவர் செய்றீங்கன்னா, எல்லாத்தையும் நமக்காக செய்றாரு. ஹல்லேலூயா. எல்லாமே நமக்காக செய்றாரு. அப்ப என்னதான் உங்களுக்கு வேணும் ஆண்டவரே? பரலோகத்தையும் எங்களுக்குன்றீங்க, பூலோகத்தையும் எங்களுக்குன்றீங்க. அப்ப உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா, நீ தான் வேணும். ஹல்லேலூயா. அவரு மனசு நம்மளையே சுத்தி வருதுங்க. நம்ம மனசு வேற எதையும் சுத்தக்கூடாது பாருங்க. அந்த தெய்வத்தோட அன்பை உணர்ந்துட்டோம், அந்த தெய்வம் மனசு நம்மளையே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்னவா செய்யணும்? நம்ம வாழ்ற வாழ்க்கை அவரை சுத்தியே வாழ்ந்துகிட்டு இருக்கணும். நம்ம மனசு அப்படியே அவரையே சுத்தி கொண்டு இருக்கணும், இயேசுவையே சுத்தி கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நமக்காக அவர் சொன்னாரு, என் ஜீவனை நல்ல மெய்ப்பன் நானு, என் உயிரை நான் கொடுக்கிறேன், என் லைஃப நான் கொடுக்கிறேன், அதை நான் மீண்டும் எடுத்துக்கொள்ள முடியும் என்னால. அவர் சொல்றார், அந்த ஜீவனை நான் கொடுக்கிறேன், உயிரை, அவர் லைஃப கொடுத்தாரு நமக்கு. இன்னைக்கு நம்ம இந்த ரிசரக்ஷன் டேல நம்ம ஒரு முடிவு பண்ணணும். இனி நான் வாழ போற நாளெல்லாம் என் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்காக, ஆண்டவருக்காக, அவருக்காக நான் ஒரு வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க எதுக்குங்க வாழ்றீங்க அப்படின்னு கேட்டா, என் பிள்ளைக்காக வாழ்றேங்க,
இல்லைன்னா என் புருஷனுக்காக வாழ்றேங்க, என் பொண்டாட்டிக்காக வாழ்றேங்க, என் சொத்து நிறைய இருக்குங்க, சொத்து அனுபவிக்கணும்ல அதுக்காக வாழ்றேன், இல்ல பதவி பேர் புகழ் அதுக்காக வாழ்றேன் அப்படின்வாங்க. இங்க பாருங்க, நம்ம தெய்வம் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம். அந்த தெய்வத்துக்காக ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைய அந்த தெய்வத்துக்காக வாழணும். எல்லாவற்றையும் கொடுத்தாரா, சொந்த குமாரன் என்றும் அவர் பார்க்கவே இல்லை. சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் அதான் நான் சொன்னேன், ஜீசஸே கொடுத்துட்டாரு, வேற என்ன நமக்கு கொடுக்க மாட்டாரு? நம்ம பரமபிதா. வேற ஜீசஸுக்கு மேல ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஜீசஸ்க்கு மேல ஒண்ணு இல்ல. அப்ப அந்த ஜீசஸையே நமக்காக சொந்த குமாரன் என்று பார்க்காம கொடுத்துட்டாரு. மற்றதெல்லாம் பார்த்து பார்த்தா கொடுப்பாரு, ஆசீர்வாதத்தை பார்த்து பார்த்தா அளந்து போடுவாரு, உங்களுக்கு சுகத்தை பார்த்து பார்த்தா கொடுப்பாரு, கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கிள்ளியா கொடுப்பாரு. அதவே பார்க்காம கொடுத்துட்டாருன்னா உங்க சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாத்தையும் வாரி இறைப்பாரு பாருங்க, வாரி இறைப்பாரு, வாரி இறைப்பாரு. இந்த ரிசரக்ஷன் டேல சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அந்த பூமிக்குள்ள அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா கண் மலைகள் பிளந்ததாம், பூமி அதிர்ந்ததாம். சில பேர் மரித்து போயிருந்த பரிசுத்தவான்கள் உயிரோட எழும்பினார்களா, அல்லேலூயா. சில பேருக்கு போய் காணப்பட்டார்களா. The power, the resurrection power, அந்த ரிசரக்ஷன் பவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் எப்படி தெரியுமா, உங்க லைஃப்ல ஏதாவது மரிச்சு போச்சுன்னு சொல்றீங்களே, செத்து போயிடுச்சிங்க அப்படின்றீங்களா, அதெல்லாம் உயிரோட எழுப்புகிற ஆவியானவர். லாசருவை 4 நாள் உள்ள இருந்த லாசருவை உயிரோட எழுப்புன ஆவியானவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர். அல்லேலூயா. வசனம் சொல்வது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிரோடு எழுப்புகிறவர். அல்லேலூயா. உங்க சரீரத்தில் ஏதாவது உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறுப்பை இப்ப ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஹீலிங் சர்வீஸா இருக்க போது, ஒரு ப்ராஸ்பரிட்டி சர்வீஸா இருக்க போது, அவர் மரித்து உயிரோடு எழுந்த போது பாத்தீங்கன்னா கூட இருந்த நிறைய பரிசுத்தவான்கள் அந்த பவர்ல எழும்பிட்டாங்க. அந்த ரிசரக்ஷன், அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அநேக பேருக்கு காணப்பட்டார்களாம். அந்த உயிரோட கிறிஸ்துவை உயிரோட மரித்தோடு உயிரோட எழுப்பின ஆவியானவர். இந்த ஆவியானவருக்கு ஒரு 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 பழக்கம் இருக்குங்க, ஒரு பழக்கம் இருக்கு. என்னங்க இந்த ஆவியானவருக்கு பழக்கம்னா, ஏதாவது மரித்து போயிருந்துச்சுன்னா அது ஈஸியா உயிரோடு எழுப்பிடுவார். அல்லேலூயா. ஏதாவது மரித்து போயிருந்துச்சு உங்க வாழ்க்கையில, ஏதாவது ஒரு ஆசீர்வாதங்கள் மரித்து போயிருந்துச்சு, அது அவருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. அது அவர் உயிரோட எழுப்பி விடுவார். இந்த நேரத்துல பாருங்க, உங்க லைஃப்ல இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கும் போதே உங்க லைஃப்ல எதெல்லாம் மரித்து போயிருந்ததோ அதெல்லாம் உயிரோட எழும்புறத நீங்க பாப்பீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து எழுப்பி விடுகிறத பாப்பீங்க. அல்லேலூயா. பாட்டு பாடினாங்க பாருங்க, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56வது வசனம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. பாருங்க, இந்த கத்திக்கு ஒரு ஷார்ப்னஸ் இருக்குல்ல, அந்த ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா அது கத்தியே கிடையாது. அந்த கூறு போயிடுச்சுன்னா, அருவா வச்சிருப்போம் பாருங்க, அது போச்சுன்னா இப்போ என்ன சொல்ல, தீட்டுவோம். அந்த மாதிரி அந்த ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா அதுக்கு வேல்யூவே இல்லைல்ல. ஆண்டவர் என்னமா செஞ்சாரு, அந்த மரணம்
எல்லாரையும் வெட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மரணத்தோட ஷார்ப்னஸ் என்ன பண்ணிட்டாரு, மழுங்க பண்ணிட்டாரு. அல்லேலூயா. இதுக்கப்புறம் அந்த மரணம் யார் லைஃப்லயும் வர போறதில்ல. மரணமே உன் கூர் எங்கன்னா கூர் காணாம போயிடுச்சு. அல்லேலூயா. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த மரணம், அது ஏதோ ஒண்ணு, அது செழிப்பா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்ல சுகமா இருக்கலாம். இந்த ரிசரக்ஷன் டேல சொல்றேன், எல்லாம் உயிரோடு எழும்ப போகிறது. அல்லேலூயா. இயேசு எங்க உயிரோடு எழுப்பினார் என்றால், நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் மரித்து போயிருக்கோ அது எல்லாவற்றையும் இந்த நாள்ல உயிரோடு எழுப்ப போகிறார். அல்லேலூயா. ஒண்ணு கூட உங்க லைஃப்ல அது மரித்து இருக்குங்க, அது இல்லாம இருக்குங்க அப்படினே இல்ல. உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினது எல்லாம், கர்த்தர் உங்களுக்காக நியமித்தது எல்லாம், அது உயிரோடு எழும்புறத நீங்க பாப்பீங்க, புதுசா பிறக்கிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. மரணத்தின் கூர் அங்க இல்லாம போயிடுச்சுங்க. மரணம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய ஷார்ப்னஸ் அவரு மழுங்க பண்ணிட்டாரு. இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு? இந்த ஜீவனுடைய ஷார்ப்னஸ் தீட்டப்பட்டுடுச்சு. ஹல்லேலூயா. ஜீவனுடைய ஷார்ப்னஸ் தீட்டப்பட்டுடுச்சு. இப்ப இந்த ஜீவன் ஷார்ப்பா இருக்குங்க. இந்த ஜீவன் இப்ப ஷார்ப்பா இருக்கு. என்ன தெரியுமா? ஏதாவது வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைஃப் கடவுளுடைய ஜீவன் நமக்குள்ள இருக்குல்ல, இது ஷார்ப்பா இருக்குல்ல, ஏதாவது வியாதி வந்துச்சு அதை கிழிச்சிரும் இந்த ஷார்ப்பு. அல்லேலூயா. மரணத்துடைய கூறு மழுங்கடிக்கப்பட்டது என்றால் நமக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் எப்படி இருக்கு? ஷார்ப்பா இருக்கு. ஏதாவது தரித்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தரித்திரத்தை இந்த ஷார்ப்பு கிழிச்சிரும். அல்லேலூயா. வேற ஏதாவது பிசாசின் கிரியைகள் வருது, பாவங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷார்ப்பு அதை கிழிச்சிரும். சிலுவையில நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? சிலுவையில அவன் நம்ம சாத்தான குத்துயிரும் கொலை உயிருமா ஐசி வார்டில் அட்மிட் பண்ணிட்டாரு ஆண்டவர். அவனை அடின்னு அடிச்சு அவன் தலையை நசுக்கி அவனை குத்துயிருமா கொலை உயிருமா ஐசி வார்டில் ஆக்சிஜனை வச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? அப்படிதான் இன்னைக்கு சாத்தான் இருக்கிறான். நம்ம அப்படிதான் இன்னைக்கு பார்க்கணும். நம்ம முன்னாடி இருக்கிற நோய்களோ வியாதிகளோ தரித்திரமோ என்ன பிரச்சனையோ, உங்க முன்னாடி இருக்கிற கடன் பிரச்சனையோ, இன்னைக்கு எல்லாம் நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும்? பெருசா பார்க்க கூடாது. அதை நம்ம பெருசா பார்க்க கூடாது. அதெல்லாம் எங்க தெரியுமா வருது? ஐசியூ வார்டுல ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்குவேன், உன்னை எழுந்து வந்தா அடிப்பண்டா அப்படின்னா யாராவது பயப்படுவீங்க? யாராவது பயப்படுவோம்? அவனே முடியாம படுத்து கிடக்கிறான், அவனே குத்து உயிரும் கொலை உயிரமா கிடக்கிறான், அவன் நம்மளை மிரட்டினா நம்ம பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த மாதிரிதான் சாத்தானா நம்ம பார்க்கணும், பிசாசின் கிரியைகளை பார்க்கணும். இதுதான் நேத்து ப்ரொஃபெட்டிக் ஈவினிங்ல பார்த்தோம். அந்த வசனம் படிங்கள, எபிரேயர் 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். இந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பயம் உங்களை அடிமை ஆக்கிடும். நீங்க எதற்கு பயப்படுறீங்களோ அதற்கு நீங்கள் அடிமைகள். ஒரு சின்ன கரப்பாம்பூச்சிக்கு பயந்தீங்கனாலும் அந்த கரப்பாம்பூச்சிக்கு நீங்கள் அடிமைகள். ஏதோ ஒரு வியாதிக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா அந்த வியாதிக்கு நீங்கள் அடிமைகள். பணத்துக்கு நீங்க பயப்படுறீங்கன்னா அந்த பயத்துக்கு நீங்கள் அடிமைகள். எதற்கு நாம் பயப்படுகிறோமோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது நம்மளை ரூல் பண்ணும். அதனால்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர். பாருங்க, ஜீவ காலம் எல்லாம் அந்த பயம் பாருங்க. இன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, நாளைக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். இன்னைக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், நாளைக்கு அந்த கடன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். இன்னைக்கு ஒரு நோய் கூட இருக்குங்க, ஒரு வியாதி கூட இருக்கும், அடுத்த நாள் அந்த வியாதி சுகமாயிடும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பயம் குரங்கு மாதிரி ஒண்ணு மேல தாவிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பணத்தை குறித்து பயம்புறுத்தும்,
நாளைக்கு வியாதியை குறித்து பயம் பொருத்தோம், நாளானைக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் பொருத்தோம். இப்படிதான் அந்த பயம் டிராவல் பண்ணிட்டே இருக்கும். பயம் நம்மளை நிம்மதியா வாழ விடாது, சந்தோஷமா வாழ விடாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஜீவ காலமெல்லாம், அங்க பாருங்க, அந்த பயம் ஜீவ காலமெல்லாம் கண்டினியூ ஆகுறது. எனக்கு ஏசப்பா காலைல வர்ஷிப் பண்ணும்போது சொன்னாரு, ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனைகளை இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில் அவர் மாற்ற போறார். அவர் சிலுவையில் செஞ்சது என்ன தெரியுமா? ரொம்ப நாளா இருந்தது, ஜீவ காலமெல்லாம் இருந்த காரியங்கள். சில பேர் சொல்லுவாங்க, இந்த நோய்ங்க இது ஜெனரேஷன் சம்பந்தப்பட்டது, பரம்பரை வியாதி, இது ஜீவ காலமெல்லாம், இதுக்கு ட்ரீட்மெண்டே இல்லைங்க, கடைசி வரைக்கும் நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன வியாதிகள் இப்ப சுகமாகி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம் இருக்கும். டாக்டர் உங்களுக்கு ஏதாவது சொல்லி இருந்தாரா? இந்த சுகருங்க உங்க லைஃப் முடிகிற வரைக்கும் தாங்க இருக்கும், வேற வழியே இல்லைங்க, உங்க ஜீவ காலம் எல்லாம் நீங்க இது சுமந்துதான் ஆகணும்னு சொல்லி இருக்கிறாங்களா? அத சிலுவையில அவர் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. பயம் வாழ்நாள் முழுவதும் நீங்க பயத்துல வாழ்றது கர்த்தருடைய சித்தமே கிடையாது. கர்த்தருடைய சித்தமே கிடையாது. வேதத்துல பார்க்கிறோம், பயந்தவங்க தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காம போனதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு எப்படி தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? பயமுள்ள ஆவியை கொடுக்கல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு. இங்க பாருங்க, ஆண்டவர் பயத்துக்கு ஆப்போசிட் என்ன தெரியுங்களா? அன்பு வருது. பயத்துக்கு பயத்தை கொடுக்கல. அப்ப என்னங்க கொடுத்தீங்க? பயத்தை கொடுக்கலாம், அன்பின் ஆவி. ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், எட்டி உதைக்குங்க பயத்தை. பூரண அன்பு பயத்தை எட்டி உதைக்கும். எந்த பூரண அன்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மேல இருக்கிற உங்க அன்பு, உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள உறவு அந்த பயத்தை எட்டி உதைக்கும். ஏதாவது ஒரு பயம் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன விஷயம்னா இன்னும் ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு நமக்கு இல்லை, அதுதான் பயப்படுறோம். அந்த ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு பயங்க, இதை குறிச்சு ஒரு பயம் இருக்குங்க, ஒரு ஃபைனான்ஸை குறிச்சு ஒரு பயம் இருக்குங்க, இல்ல வர வேண்டிய பணத்தை குறிச்சு இந்த பணம் வருமா இல்ல வராதா அப்படின்னு ஒரு பயம் இருக்குங்க அப்படின்னு இருக்கீங்களா? அந்த இடத்துல ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த இடத்த இந்த பூர அன்பு, தேவ அன்பால, அவரோடு உள்ள உறவால நல்லா ஃபில் பண்ணுங்க. அந்த அன்பு வர 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 அந்த அன்பு உங்க இருதயத்துல ஊற்றப்பட 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 பயங்கள் மறைந்து போறதை நீங்க பார்ப்பீங்க. அதுக்காக பயங்கரமான நீங்க உபவாசம் இருக்கணும். அப்பா என்ன செய்யலாம், அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா? ஒண்ணும் இல்லை. ஆண்டவரோட உள்ள உறவு. இப்ப நம்ம என் வீட்டுல இருக்க என் 2 பசங்க என்ன செய்வாங்க, நான் அப்பான்றதுனால அந்த உறவு இருக்கிறனால என்ன செய்வாங்க, என் மேல ஏறுவாங்க, என் மேல குதிப்பாங்க, என்னை கட்டி பிடிப்பாங்க, என்னை ஹக் பண்ணுவானுங்க, எனக்கு கிஸ் பண்ணுவாங்க. அங்க பயம் இருக்காது, ஏன்னா இது என்னோட அப்பா அப்படின்றது உறவு. பயத்தை புறம்ப தள்ளிடுது. இதே பக்கத்து விட்டு போய் அதை செய்ய மாட்டாங்க. டீசெண்டா வருவானுங்க, உட்காருவாங்க, ஹாய் அங்கிள் அப்படின்னு பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்க உறவு இல்லை, அங்க ஒரு பயம் இருக்கும், இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு. பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன தெரியுமா, அந்த பயத்தை புறம்ப தள்ளுறது என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப், உறவு. அந்த உறவு தான் இந்த பயத்தை வெளியே தள்ள. அந்த உறவு எப்படிங்க க்ளோஸ் ஆகிறதுனா அன்பு. இப்போ சில பேர் நம்ம க்ளோஸா இருப்போம், அன்பா இதா இருப்போம், ஏன்னா அங்க ஒரு லவ் இருக்கும். அந்த அன்பு தான் அதை இணைக்கிறது. அப்ப அந்த அங்க ஒரு அன்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் உரிமையா பேசுவோம். உறவு இல்லாத இடத்துல பார்த்து பார்த்து 10 வார்த்தை பேசுற இடத்துல 2 வார்த்தை மெதுவா பேசுவோம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த பூரண அன்புக்குள்ள கிறிஸ்துவின் அன்புல நம்ம ஊற்றப்படும் போது நமக்கு இந்த பயங்கள் விலகும். பயம்ன்றது என்னன்னா ஒரு அவிசுவாசம், அது நடந்துருமா? கர்த்தரை நம்ம பெருசா பார்க்கணும். நேத்து பார்த்தோம், காலேபு 12 பேர் போறாங்க அந்த தேசத்தை வேவு பார்க்க. 10 பேரு பார்த்து பயப்படுறாங்க. அதை எடுத்து படிங்க. 13:28 வசனம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள்,
பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அதுக்கப்புறம் பார்ப்போம், அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்புறம் பார்க்கிறோம், போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ஆஹா, போயிட்டு வந்து பார்த்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, எதிரிகளை அப்படியே புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறாங்க. யாரை பாட வேண்டிய ஜனம் இவங்க, போய் யாரை மகிமைப்படுத்த வேண்டிய ஜனம். இன்னைக்கு நம்ம லைஃப்ல அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிற பிரச்சனைகள் ஆகா அழகா எவ்வளவு பெருசா இருக்கு. என் வியாதி, என் வறுமை, என் தரித்திரம், இதை தான் புகழ் பாடுற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க முன்னாடி இருக்கிற ராட்சதர்களை பெருசா பார்த்தாங்க. இவங்க முன்னாடி இருந்த பிரச்சனைகளை பெருசா இருந்ததுங்க. பாருங்க, ஆசீர்வாதம் இருக்குது, ஆசீர்வாதத்தை சுத்தி பிரச்சனை இருந்தது. அவங்க ஆண்டவர் கொண்டு போற இடம் இருந்தது, அதை சுத்தி பிரச்சனை இருக்கதான் செஞ்சது. அவர்கள் மிகவும் பெரிய ஆட்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், பெரிய பட்டணங்கள், அவர்கள் ராட்சத பிறவிகள், அதெல்லாம் பெருசா பார்த்தாங்க. ஆனா அவர்களோடு கூட இருந்த தெய்வத்தை அவங்க பெருசா பார்க்கல. இன்னைக்கு நம்ம யாரை பெருசா பார்க்கிறோம்? ஏன் சிலதெல்லாம் நம்ம முன்னாடி பெருசா ஏதாவது உங்களை பயமுறுத்துற மாதிரி பெருசா வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், டக்குன்னு நீங்க போனோம், அடடா நின்னாடா நான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கிறேன், என் கடவுளை நான் எங்கேயோ பெருசா பார்க்காம விட்டுருக்கிறேன், உடனே ஆண்டு சமூகத்துக்கு ஓடிடணும். ஆண்டவரே இது எப்படி நடந்துச்சு, நான் ஏன் அதை பெருசா பார்த்தேன்னா, அதை பெருசா பார்க்க வேண்டிய ஆள் இல்லை, நான் உங்களை பெருசா பார்க்க வேண்டிய ஆளு. கோலியாத்து வந்து நின்னப்ப 12 கோத்திரத்தில் இருக்கிற ராணுவ வீரர்கள், பலவான்கள், எல்லா புஜ பல பராக்கிரமசாலிகள் எல்லாரும் கோலியாத்தை பெருசா பார்த்தாங்க. வாவ், அவனை வர்ணிக்கிறாங்க, அவனுக்கு பயப்படுறாங்க. அவன் வந்து நிக்கிறான், ஆஹா ஓஹோன்னு. ஆனா ஒரு சின்ன பையன் கோலியாத்தை பார்த்து பயப்படவே இல்லை. என்ன தாவீது, நீ இளைஞன், சிவந்த மேனி உள்ளவன், அவர்களெல்லாம் புஜ பல பராக்கிரமசாலிகள், அவர்களே அமைதியா இருக்கிறாங்க. இந்த தாவீது கோலியாத்தை பார்த்து பயப்படலைங்க. ஏன் தெரியுமா? இந்த தாவீது கர்த்தரை பெருசா பார்த்துட்டாரு, கர்த்தரை பெருசா பார்த்துட்டாரு. அவருக்கு தெரியும், இவனை விட என் கர்த்தர் பெரியவர், இந்த கோலியாத்தை விட கர்த்தர் பெரியவர். நம்ம பார்வை அப்படிதான் மாறணும். நம்ம முன்னாடி இருக்கிற எல்லா காரியங்களை பார்த்து, ஏதோ ஒரு பெரிய நீடு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய அமௌண்ட் வருதுங்க, ஒரு 10 கோடி ரூபாய் வேணுங்க, நீங்க என்ன சொல்லணும்? அந்த 10 கோடியை காட்டிலும் என் கடவுள் பெரியவர். ஹல்லேலூயா. அங்க என்ன தெரியுமா இருந்துச்சு? ஒரு மிகப்பெரிய கானான் தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ராட்சதர்கள் நிற்கிறாங்க, மனுஷங்க கிடையாது. தெரியுங்களா? கானான்ல இருந்த யாத்திரமா ஏனோக்கின் புத்திர யாத்திரமா ராட்சத பிறவிகள். அந்த வசனம் இருக்கு பாருங்க, அதுதான் சொல்றாரு, ராட்சதர்களை கண்டோம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். ராட்சதர்கள். ஆனா எனக்கு என்னன்னா, இவங்கெல்லாம் எப்படி போய் அடிச்சாங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கிறோமேன்னு பார்த்தேன். இவங்கெல்லாம் போகிறாங்க 6 அடி ஆட்கள்ங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் இவங்கெல்லாம் ஒரு 7 அடின்னு கூட வச்சுக்கோங்களேன். அங்கே ராட்சதர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தவனும் கோலியாத்து மாதிரி இருந்திருப்பான், ஒவ்வொருத்தவனும் கோலியாத்து மாதிரி இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க போய் ஜெயிக்கிறத நம்ம பார்க்குறோம். எதுவுமே சைஸை வச்சு இல்லைங்க, சைஸை வச்சு இல்லை. அன்னைக்கு சின்ன தாவீது வாலிபன், அவர் பார்த்தாரு, தாவீது எடுத்த ரிஸ்க் சும்மா கிடையாதுங்க. போனா உயிர், சும்மா இல்ல. சும்மா தாவீது போயிட்டாரு, தாவீது கல்லை வச்சு அடிச்சிட்டாரு. கரணம் தப்பினால் மரணம், கரணம் தப்பினால் மரணம். லைஃப வச்சாருங்க, நம்பினாருங்க ஆண்டவர். உயிர் போயிடும் தாவீது, உயிர் போயிடும். உயிரை கொடுக்கிற தெய்வம் யாரு? ஒரு வாட்டி கரடி வந்துச்சுயா, அந்த கரடியை நான் கொன்னேன். ஒரு வாட்டி சிங்கம் வந்துச்சியா,
அந்த சிங்கத்தையும் நான் கொன்னேன். இவனும் அதுல ஒருத்தவன். லிஸ்ட் எங்க போட்டார் பத்தியா அவனை? எல்லாரும் கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. இவர் லிஸ்ட் எப்படி போட்டா தெரியுமா? ஒரு சிங்கத்தை அடித்தேன், ஒரு கரடி அடித்தேன், அதில் ஒரு மாதிரி அவைகளின் கைகளுக்கு என்னை தப்புவித்த தெய்வம் இவனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் அப்படின்னாரு. நம்ம மனசுல ஒன்னே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கணும். இத்தனை வருஷம் என்ன காப்பாத்தின தெய்வம் இனியே என்ன தப்புவிப்பார், காப்பாத்துவார். இதுதான் உள்ள ரத்தம் ஓடுறதை விட அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கணும் பாருங்க நமக்குள்ள இந்த எண்ணம். இது நாள் வரைக்கும் உதவி செய்த எபினேசர் அவர் இனிமேலும் எனக்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்த பார்வை, தேவனை குறித்த பார்வை மாறணும் பாருங்க. இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறதெல்லாம் பெருசு பெருசா தெரியுதுன்னா ஒன்னே ஒண்ணு, இன்னும் என் கடவுளை நான் பெருசா பார்க்க ஆரம்பிக்கலன்னு தான் அர்த்தம். கடவுளை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, கோலியாத்து கூட்டமே வந்து நின்னாலும் உங்களை பயம்புறுத்தாது. கோலியாத்து கூட்டமே வந்தாலும் பயம்படுத்தாது. இந்த பயப்படுறவங்க என்னமா செய்வாங்க? இந்த பயப்படுறவங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை, இவங்க பயப்படுறது இல்லாம அந்த ஜனங்கள்கிட்ட போய் துர்செய்தியை பரப்பிட்டாங்களாம். துர்செய்தியை பரப்பிட்டு அந்த ஜனம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய அழுகுது. உட்காந்து விடிய முழுவதும் அழுது. அடுத்த அதிகாரம் 1 வசனம் படிங்களேன். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் அழுகுறீங்க? பயம் உங்களை அழ வைக்கும். பயம் உங்களை அழ வைக்கும். எதையாவது பார்த்து பயந்தீங்க, அழுதுடுவீங்க. ஐயோ இது எப்படி, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சா அழுதுடுவீங்க. ஆண்டவரை பார்த்தா சிரிச்சிடுவீங்க. உங்களை கிச்சு கிச்சா கூட பண்ணி விட்டுருவாரு நீங்க சிரிக்கிறதுக்காக. அவருக்கு அழுமூஞ்சிலாம் பிடிக்காது. அண்ணாராமாக்கு அதை தான் பண்ணாங்க. வந்துச்சு அந்த அம்மா, மனசு இருக்கிறதெல்லாம் கொட்டிச்சு, கிச்சு கிச்சா பண்ணி விட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சிரிச்சிட்டு போயிடுச்சு. அது ஒரு துக்க முகமா இல்லை. ஆண்டவர், ஏன்னா இப்போ நான் கேட்குறேன், உங்கள் குழந்தை அழுதுட்டு இருக்கு. நம்மளாம் செஞ்சுருக்கோம்ல, இந்த 4 வயசு இந்த 5 வயசு எதுக்காக அவன் அழுதுட்டான், அவன் அழுதுட்டு இருக்கான். அழாதரா அழாதரான்னு சொல்லுவோம். அவன் அழுதுகிட்டே இருப்பான், கிருடி பண்ணுவோம், அவனை சிரிப்பான், அழுதுகிட்டே சிரிப்பான். அது மாதிரி ஆண்டவருக்கு நம்மளால் அழுறதெல்லாம் பிடிக்காதுங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தை அழுதா பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. இனிமேல் அழுதினா வந்து அவர் சமூகத்துக்கு போங்க, அழகாக கிச்சு கிச்சா பண்ணி விட்டுருவாரு. நல்லா கிச்சு கிச்சா பண்ணி விட்டா நம்மளை சிரிக்க வச்சிருவாரு. நம்மளை சிரிக்க வச்சு பார்க்குற தெய்வம் அந்த தெய்வம். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அவர் சொல்வாரு, கடைசியா வாங்க, என்னாகமம் 14:24, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் இவர் ஏங்க பயப்படல? நம்ம அப்ப படிச்சோம், என்ன படிச்சோம்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள. அல்லேலூயா. அப்ப விஷயம் தெரிஞ்சுதா? இந்த ஆவியானவர் உள்ள வாழ வைக்கிறவன் ராட்சத கூட்டமே வந்தாலும் பயப்பட மாட்டான். ஏன்னா அவர் அன்பின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், தெளிந்த புத்தியின் ஆவியானவர். சரியான டிசிஷனை கரெக்டா எடுத்துருவான் அவன். இவன் எதுவும் பயன்படுத்த முடியாது. இது பயம் ஆவி இல்ல, இது எல்லாத்தையும் பயம்புறுத்துற ஆவி. அல்லேலூயா. இந்த ஆவி போச்சு ஜோசுவா மேல. அந்த ஆவி அவங்க போன உடனே ராட்சதர்கள் எல்லாம் பயந்தார்கள். ராட்சதர்கள் பயந்தார்கள், மடிந்தார்கள். காலேபை நம்ம பார்ப்போம், 85 வயசு வரைக்கும் யுத்தத்துக்கு போனவர். 85 வயசுல சொல்லுவார் யோசுவாட்ட போயிட்டு, எனக்கு இப்போ 85 வயசு, இப்பயும் நான் யுத்தத்துக்கு போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். வயசாயிடுச்சிங்க, உடம்பு ஏதாவது செய்யலைங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? ஐயோ, அந்த உடம்பை குறித்து பயப்படாது, யுத்தத்தை பார்த்து பயப்படாது. 85 வயசுலயும் யுத்தத்துல போய் டெய்லி ஒரு 10-20 பேரை போட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம காலேப். யுத்தத்துல போய் என்ன செய்யறாரு? நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா யுத்தத்துல போயிட்டு ஒரு 10 பேரை போட்டு தள்ளிட்டு வர்றாரு 85 வயசு தாத்தா. அந்த பலன் இன்னமும் இருக்குன்னா பயம் உங்க பலத்தை கூட குறுக்கிடும் பாருங்க. பயமே இல்லாதவன் 100 வயசுலயும் வாலிபன் போல இருப்பான். ஐசாயா 65 சொல்ற மாதிரி பயம் நம்ம
வாழ்க்கைய லைஃபை குறுக்கிடும், நம்ம பலத்தை குறிக்கிறோம். இவர் மேல இருந்த வேற ஆவி பாத்தீங்களா, 85 வயசுக்கு வரைக்கும் யுத்தத்துக்கு போறாரு. நான் சொல்றேன், பயப்படாம இருந்தீங்கன்னா பலசாலியா இருப்பீங்க. எவ்வளோ பெரிய உடம்பு இப்படி இருக்கும், பயங்கர பல புஜ பல பராக்கிரமசாலியாக கூட வந்துட்டு உள்ள ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கோலியாத்து. அவ்வளவுதான். கோலியாத்து விழுந்தது எங்க தெரியுமா? இவர் கையில தடியை கொண்டு போனார்ல பாருங்க. கோலியாத்து பாருங்க, எல்லாரும் ஆகா ஓகோன்றாங்க கோலியாத்தை பார்த்து. இவனுடைய மைண்ட் செட்டை மாத்திட்டாரு தாவீது. அவனை குறிச்சிருந்த ஒரு மனப்பான்மையை மாத்திட்டாரு. என்ன மாத்தினார்னா, இவன் இது நாள் வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தான், நான் பெரிய ஆளு எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க நினைச்சிட்டு இருந்தால, அவன் மைண்டே மாத்திட்டாரு. அவனை குறிச்ச அவனுடைய நினைவையே மாத்திட்டாரு. என்னன்னா, அவன் என்ன செஞ்சுட்டான், நீ தடியோட வரத்துக்கு நானா நாயா அப்படின்ட்டான். அவன் நாயோட அவனை கம்பேர் பண்ணிட்டான். முடிஞ்சுது. அவன சொல்லிட்டான், நீ தடியோட வரத்துக்கு நாயான்ட்டான். அவனே சொல்லிட்டான், அவன் நாயோட கேவலமாகிட்டான். முடிச்சது, ஈஸியா ஜெயிச்சாச்சு. அல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.